நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் கிருபையாக இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்து ஜீவனோடு நாங்கள் உம்மை துதிக்க ஆராதனை வேலை நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் இறுதி நாட்களை காணும்படியான சிலாக்கியத்தை தந்திருக்கிறீரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களுடைய எல்லா குடும்பங்களிலும் தேவ சமாதானம், சந்தோஷமும், ஆறுதலும், ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக நான் ஜெபிக்கிறோம். வியாதியாக இருக்கிற பெரியவர்களானாலும் சிறியவர்களானாலும் குழந்தைகளானாலும் உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய குணமாக்கி ஆரோக்கியத்தை தருவீராக, ஆசீர்வாதத்தை தருவீராகப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை வேலைக்காக ஜெபத்தோடு வாஞ்சியோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தை போஷித்து காப்பாற்றுகிற தேவன், உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை போஷிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அபிஷேகித்து தருவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பாடல்கள் ஆவியோடும் கருத்தோடும் பாட, ஜபம் ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க இதனால் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. சர்வ லோகத்திலும் நடக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனையிலே மகிமைப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் வந்து வரவேண்டிய எல்லாரையும் சரியான நேரத்தில் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆராதனை முழுவதுமாக பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசு நாமமதே. துதித்து பாடி பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுது. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்கள் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்டதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியோடா நடந்தாடும், அடியின் தண்ணீரை கடந்தாடும். அக்கினியோட நடந்தாடும், அடியின் தண்ணீரை கடந்தாடும். சோதனையோ மிக பெருகினாடும், ஜெயம் நமக்கேந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்.
ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் கூட அடியனுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தபடினால் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீண்ட நாட்களாக உங்களோடு கூட பேச முடியாமல் போய்விட்டது. ஆனால் நேரம் கடந்தாலும் வசனம் சொல்லுகிறது போல நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமாம், இந்த பிரசங்கம் முடிகிற வரையிலும் நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், ஆண்டவரும் விலக மாட்டார், கைவிட மாட்டார். நேரத்தை பார்க்காதீங்க. அதனால் நம்ம பொறுமையோடு இருந்து கர்த்தர் இன்றைக்கு பேசுகிற வார்த்தையை நம்ம கேட்டு நாம் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோட கூட பேச விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அவர் சில பாடலை பாடிட்டு நம்ம அப்படியே அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தை வரும். நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ ஆண்டுடைய அன்புக்கு இணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்து தம் ஜீவனை ஈந்தாரே. சொல்லுங்க எல்லாரும். விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீராவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீராவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அல்லேலூயா. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கிணையாகுமோ. பொன்னும் வெள்ளி மண்ணின் வாழ்வோ இயேசுவின் அன்புக்கு இணையாகுமோ. தாயை காட்டிலும் அன்பு வைத்த ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. ஹல்லேலூயா. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இயேசுவின் அன்புக்கு அன்னையிலும் தாயை காட்டிலும் ஆண்டவன் மேலே அன்பு வைத்தபடினால்தான் கல்வாரி சிலுவையில் திரு ரத்தத்தை சிந்தி நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ வாசிங்க ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். வெள்ளியும் என்னுடையது. என்னதுங்க? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று. பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவருங்க? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். அங்கே தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார், தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறார். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆலயத்தை கட்டுவதற்கேற்ற எல்லா சகல விதமான பொருட்களையும் அவர் அங்கே சவகரித்து வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனாய் இருக்கிறான், இளைஞனாய் இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே சாலமோன் தாவீது என்ன செய்கிறாரு? பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கும் வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் ஏராளமாய் சவகரித்து வைத்தான். எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்றே கொடுக்கிறேன் என்று சொல்லி 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தில் நான் சொன்ன அந்த காரியங்கள் அங்கே அடங்கி இருக்குது என்பதை நமக்கு எல்லாரும் நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க. இங்கே அவர் எல்லாவற்றையும் வைக்கிறார், ஜனங்களிடத்தில் கேட்கிறார். அங்கே மனப்பூர்வமாக ஜனங்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய பொருட்களை, சகல பொருட்கள், பொண்ணை கொடுக்குறாங்க, தங்கத்தை கொடுக்குறாங்க, வெள்ளியை கொடுக்குறார்கள், எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறாங்க? வந்து கொடுக்குறாங்க. 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகுந்த
இப்படி தான் நீங்களும் இந்த கீழே இருக்கிற இந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது அநேகர் இந்த ஆலயத்துக்கு வேண்டிய பொன்னையும் வெள்ளியும் பணத்தையும் கொடுத்து நல்ல முறையில் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, சாலமோன் இன்னும் எப்படிப்பட்டனா இருக்கிறான்? இளைஞனா இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. செய்ய வேண்டிய அவன் தாவீது ஆண்டவர் சொன்னாரு, தாவீது நீ ஆலயத்தை கட்டுவதில்லை, சாலமோன் உன்னுடைய மகன் சாலமோன் தான் இந்த ஆலயத்தை என்ன செய்வார்? கட்டுவார்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை, ஐஸ்வர்யம் கனமும் யாரால் வந்துச்சுங்க? ஆண்டவரால் வந்தது. 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது அப்படின்னு யார் சொல்றா? தாவீது சொல்றார். உம்முடைய கரத்தில் வாங்கணும், உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு நான் கொடுக்குறோம். 16ஆம் வசனத்தில் பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. அதான் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசி கேட்டு, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால் தங்கம். செய்தியின் தலைப்பு என்னங்க? எல்லாருக்கும் இப்போதான் ஓஹோ இவர் ஏதோ வேற ஏதோ பேச வராரு, ஏதோ கழட்ட சொல்கிறார் போல இருக்கு. போட்டவங்கள நான் போடுறவங்கள கழட்ட சொல்கிறதுக்கும் வரல, போடாதவங்களையும் போட சொல்கிறதுக்கும் நான் வரல. தங்கத்தை குறித்து பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சத்தியத்தை உங்களோடு கூட பேசும்படி நான் வந்திருக்கிறேன். அதை நீங்கள் நன்றாக புரிந்துட்டீங்கன்னா என் மேலே நீங்கள் நிறைய பேர் கோவப்பட மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், யாரையும் நான் கழட்ட சொல்கிறதுக்கு நான் அங்கே வரல, யாரையும் போடாதவங்கள போட சொல்கிறதுக்கு நான் வரலை. வேத வசனம் தங்கத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தான் உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னென்னா பொன் அல்லது தங்கம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? கோல்டு. இன்றைக்கு சிலர் தங்கத்தை அணிவது கிடையாது, சிலர் பொண்ணை என்ன செய்வதில்லை? அணிவது கிடையாது. ஏன்னு சொன்னால் அந்த ஆண்டவருக்கும் அவர்களுக்குள்ள தனிப்பட்ட பிரதிஷ்டை. நிறைய பேர் எங்களையும் கேட்பாங்க, ஏன்ப்பா ஒரு சின்ன செயினாச்சும் போட்டுக்கலாமே, பாஸ்டம்மா ஒரு மெலிசான ஒரு செயின் போட்டு ஒரு பொண்ணாச்சும் பார்க்கலாமே, அப்படிலாம் கேட்குற ஆட்கள் இருந்துருக்குறாங்க. இல்லை ஒரு சின்ன ஒரு மோதிரம் போட்டுக்கலாமே அப்படின்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இவங்க நகை போடாத ஒரு ஆட்கள். அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, பொண்ணும் வெள்ளியும் யாருது? ஆண்டவர். ஆனால் போடாதவங்க அது ஒரு பிரதிஷ்டையில் இருக்கிறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதை குறித்து தவறாக அங்கேயும் பேசிட்டு இருக்க கூடாது. அது ஆண்டவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரதிஷ்டை. சிலர் போட்டிருக்கிறாங்க, அவர்களை நாங்கள் கழட்டும் சொல்கிறதில்ல, எதுவும் சொல்கிறது. ஆண்டவர்களோடு கூட பேசும் பொழுது தானாகவே ஒன்றாக என்ன செய்யும்? கலண்டு விழும். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் நான் சந்தித்தேன். இன்றைக்கு இல்லை, நான் வெளியெல்லாம் போகும்பொழுது சில பெரிய மூத்த ஊழியக்காரெலாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கையில் பிரேஸ்லெட்டு, இந்த கையில் ஒரு பிரேஸ்லெட்டு, இந்த 2 கையில் மோதிரம். நிறைய பாஸ்டர்ஸை நான் நிறைய அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்க பேசும் பொழுது நான் கேட்டேன். நான் வசனத்தை வாசிக்க இவங்கெல்லாம் சுவிசேஷகர், நான் சொல்கிறது இவாஞ்சலிஸ்ட், அவங்கள சொல்கிறேன். நாங்கள் வசனத்தை வாசிக்க ஆண்டவர் எங்களோடு கூட இடைபட சத்தியத்தில் வளர தானாக இந்த கையிலேருந்து கண்டுச்சு, இந்த கையிலேருந்து கண்டுச்சு, இந்த கையிலேருந்து கண்டுச்சு, கழுத்துலேருந்து கண்டுச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் இல்லையா? எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க அவங்க சாட்சியை? உங்களுக்கு தெரியாத ஆட்கள் இல்லை. அந்த சுவிசேஷங்கள்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நம்ம யாரையும் என்ன செய்யறதில்ல, நீங்கள் கழட்டினாதான் நீங்கள் கழட்டணும் அப்படிலாம் சொல்கிறதில்ல. அவங்களே மனப்பூர்வமாக பிரதிஷ்டை பண்ணி கழட்டினா தான் அவங்களே தானாக இப்படி விட்டு விடுவது. போடாதவங்களுக்கு என்னென்னா அவங்க ஒரு தனி பிரதிஷ்டை. ஆனால் போடாதவங்க தனி பிரதிஷ்டை பண்ணி போட்டிங்கன்னா ஆண்டவர் சும்மா இருக்க என்ன எல்லாம் வித்தியாசமாக பார்க்குறீங்க? நல்ல பிரதிஷ்டையோடு இருக்கிறீங்க சிலர், ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பிரதிஷ்டையை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு காரியம். இந்த பொன்னை தங்கத்தை மிக ஜாக்கிரதையாக நாம் கையாள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். ஆவிக்குரிய சத்தியத்தையும் பேசுகிறேன், அதனால் வருகிற தீமைகளையும் என்ன என்பதை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். இந்த பொன்னை குறித்து சரியான ஒரு பார்வை, சரியான ஒரு கண்ணோட்டம் இல்லை என்று சொன்னால் 5 விபரீதமான காரியங்களை இது கொண்டு வந்து விடும் என்பதில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்க வேண்டும். ஆமென். If you don't have a clear understanding or a correct view about gold, it will lead us to 5 disastrous things. 5 விதமான அபாயகரமான
5 விதமான விபரீதமான காரியங்களுக்கு நம்மை கொண்டு போய் சென்று விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பொன்னும் வெள்ளியும் யார் தருது? நமக்கு கர்த்தர் தான் தருகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு நான் விளங்கி நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஆமென். அப்படி நாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் 5 அபாயகரமான காரியங்களை இது கொண்டு வந்துவிடும். நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமாக இருங்களேன். தங்கத்தை குறித்து பொன்னை குறித்து தவறாக பேச போகிறதில்ல. சத்தியம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நான் பேசிட்டு நான் போயிடுறேன். ஆமென். முதல் காரியம், இந்த பொன்னை குறித்து தங்கத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த பொன்னின் மேலும் தங்கத்தின் மேலும் நாம் பற்றுதலாக இருப்போம் என்று சொன்னால், அதன் மேல் ஆசையாக இருப்போம் என்று சொன்னால், அதன் மேல் நம்பிக்கையாக நாம் இருப்போம் என்று சொன்னால், முதல் காரியம் விக்கிரக ஆராதனைக்கு நேராக இது கொண்டு போய் நம்மை விட்டுரும். முதல் காரியம் என்னங்க? விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்து விடும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில். அதன் மேல் நம்பிக்கை வைத்து அதுதான் எனக்கு எல்லாமே, அதுதான் எனக்கு ஆதரவு எல்லாமே அப்படி சொல்கிற பிள்ளைகளாக இருப்பேன் சொன்னால் அது இட் வில் லீட் us to idol worship. விக்கிரக ஆராதனைக்கு நேராக நம்மை கொண்டு போய் நடத்திவிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. அவருடைய நிந்தை, அவருடைய சத்தம் ஆண்டுடைய காதுகளில் செவிகளில் கேட்டது. இந்த ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்தை விடுதலையாக்க கொண்டு வரும்படியாக ஆண்டவர் மோசே என்ற ஊழியக்காரனாக மோசே கர்த்தர் என்ன செய்கிறாரு? தெரிந்து கொண்டார். என்னுடைய ஜனத்தினுடைய அங்கே சூழ்நிலை நான் அறிந்து, அவர்கள் அந்த வியாகுலம் அவர்கள் படுகிற வேதனை அறிந்திருக்கேன், அவர்களை அந்த இடத்துல என்ன செய்யணுமா? விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? ஊழியக்காரனாகிய மோசே கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய நம்முடைய தேவன் பெரிய அற்புதங்களினாலும் பெரிய அடையாளங்களினாலும் அவர்கள் வாழ்க்கையில் செய்து எகிப்திலிருந்து அவர்களை கானானுக்கு அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட ஜனமாய் அவர்களை கொண்டு போனார். ஆனால் ஒரு துக்கமான காரியம் என்னவென்று சொன்னால், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் காடை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், சிவந்த சமுத்திர 2ஆக பிளந்தவர்களை கடந்து வர எவ்வளவோ அற்புதங்களான பாதைகள் நடத்து வந்த போதிலும் எகிப்திலிருந்து கானானுக்கு ஒரு விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாக கொண்டு போயிருந்தும் ஒரு துக்கமான காரியம் என்னவென்று சொன்னால், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி, ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய காதுகளிலிருந்து என்ன கழட்டினாங்க? பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். இந்த காரியம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம். ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் பொன்னினாலே தங்கத்தினாலே ஒரு கன்றுக்குட்டி என்ன செய்திருக்கிறாங்க? உருவாக்கி அதை என்னவா மாற்றிட்டாங்க? விக்கிரகமாய் மாற்றி விட்டார்கள் என்று சொல்லி நம்ம இந்த வேத வசனம் பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனையை கர்த்தர் அருவே வெறுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. விக்கிரக ஆராதனை கர்த்தர் என்ன செய்றாரு? அறவே வெறுக்கிறார். அது மாத்திரமா, நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே அந்த வசனங்களை பார்க்கும்போது அங்கே கிதியோனை குறித்து நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை பார்க்கும் பொழுது வாசிங்க. பிறை சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்கள், அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறைய 1700 பொன் சேக்கலின் நிறையா இருந்தது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி, என்ன நடக்குதுங்க? அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேல் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் எப்படி என்னவா இருந்ததுங்க? கன்னியா இருந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே கிதியோனை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். கிதியோன் ஒரு பெரிய ஒரு நியாயாதிபதியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவன் கிதியோன், அந்த கிதியோன் தங்கத்தினால் ஒரு ஏபோத்தை உண்டாக்கினான். அது ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு கன்னியாய் மாறிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசம் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமா, சாலமோனுடைய ராஜ்யபாரம் 2ஆக பிரிக்கப்பட்ட பொழுது 1 ராஜாக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா
1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல சாலமோனுடைய ராஜ்யபாரம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அவனுடைய வேலைக்காரனாகிய யெரொபெயாம் அவன் என்ன செய்கிறான்? பொன்னினால் கன்றுக்குட்டியை உருவாக்கி ஜனத்தை விக்கிரக ஆராதனைக்கு நேராக நடத்தி சென்றான். வாசிங்க 12:28 வாசிங்க. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை போதும். பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை இங்கே உண்டாக்கி ஜனத்தை விக்கிரக ஆராதனைக்கு நேராக நடத்தி சென்றான். இப்படி நிறைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். தங்கத்தை குறித்து, பொன்னை குறித்து தவறாக பயன்படுத்துகிறதுனால நிறைய விக்கிரகங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் கூட தங்கத்தினால பொன்னினால என்ன செய்யப்பட்டிருக்கிறது? செய்யப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கூட விக்கிரகங்கள் இதனால செய்யப்பட்டிருக்குதுங்க. பொன்னினால, வெள்ளியினால, தங்கத்தினால இப்படி செய்யப்பட்டுன்னு நாம் பார்க்கிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே நேபுகாத்நேச்சார் ஒரு என்ன செய்றாரு? பொன்னினால் ஒரு சிலை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அந்த வசனத்தை. தங்கத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், தங்கத்துக்கும் பொண்ணுக்கும் விக்கிரக ஆராதனைக்கு நிறைய. அதனால தான் தங்கத்தை, பொன்னை மிக ஜாக்கிரதையாக நீங்கள் கையாள வேண்டும். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது தான் கர்த்தர் சொல்றாரு. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறீர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வசனம் அப்படி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 115வது சங்கீதத்தையும் 135வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, 115வது சங்கீதம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 115வது சங்கீதம் 4ஆம் வசனம். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும். என்னதுங்க? அவர்களுடைய விக்கிரகம் என்னதுங்க? வெள்ளியும் பொன்னுமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அவைகள் என்ன செய்யாதுங்களா? வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காது இருந்தும் கேட்காது, கைகள் இருந்தும் அவைகளுக்கு கால்கள் இருந்தும். ஆமா, இப்படி நிறைய காரியங்கள் அந்த 110 கடைசியா சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை, அவரே உனக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. உங்ககிட்ட எவ்வளவு ஆஸ்தி, பொண்ணு, தங்கம் எதுவா இருந்தாலும் அதுக்கு காது இருந்தாலும் கேளாது, வாய் இருந்தாலும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, கை இருந்தும் தொடாது, அது மாத்திரம் கால்கள் இருந்தும் நடவாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவர்களை நம்புகிறவர்கள் யாவரும் எப்படி இருப்பாங்களாம்? அவைகளே போலதான் இருப்பாங்க. இன்றைக்கு தங்கத்தையும் பொண்ணையும் நம்பிட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, 8ஆம் சொல்லப்பட்டது போல அவைகளை போல இருப்பாங்க. நடவாது, உட்காராது, கண்கள் இருந்தும் காணாது, முகராது, இப்படி நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீ பொன்னையும் வெள்ளியும் நீ நம்பாம நீ இஸ்ரவேலை, நீ கர்த்தரை என்ன செய்யணுமா? நம்பு என்று ஆண்டவர் இங்கே பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு ஆஸ்தி, பணம், அந்தஸ்து, புகழ் இருக்கலாம், அதையெல்லாம் நம்புவதை காத்திலும் நீங்க யாரை நம்பணுமா? இஸ்ரவேலை நீ கர்த்தரை நம்பு. 135வது சங்கீதம் பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 15ஆம் வசனம். 135 வசனம். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள். அஞ்ஞானிகள் யாருங்க? அஞ்ஞானிகள். ஆமா, அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும். நீங்களும் நானும் அஞ்ஞானிகளா? இல்லை. நாம யாருங்க? தேவனுடைய பிள்ளைகளா கர்த்தர் மாற்றிருக்கிறார். நம்ம அஞ்ஞானிகள் இல்லை. அஞ்ஞானுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது. அதையும் நீ நம்பிட்டு இருக்காதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அதுவும் அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, வாயிருந்தும் பேசாது, காது இருந்தும் கேட்காது, கண்ணிலிருந்தும் காணாது, இப்போ நிறைய காரியங்கள் இங்கே சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். அப்போ தங்கத்தை குறித்து, பொன்னை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு, சரியான ஒரு கண்ணோட்டம் இல்லை என்று சொன்னால், சரியான வெளிப்பாடு இல்லைன்னா ஆண்டவரை மறந்து பொன்னையும் தங்கத்தையும் சேவிக்க நாம ஆரம்பிச்சிருவோம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறோம். தங்கம், பொண்ணை சேர்த்து வை, பிள்ளைக்கு சேர்த்து வைக்கல, வச்சுக்கோங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அதையே நீங்கள் என்ன செய்திடக்கூடாது? விக்கிரகமாக நீங்கள் மாற்றி விடக்கூடாது. அதையே நம்பி அதுதான் எனக்கு எல்லாமே அப்படி நீங்கள் சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதெல்லாம் சொல்கிற இஸ்ரவேலை நீ கர்த்தரை, எவ்வளவு தங்கம், எவ்வளவு நகை, எவ்வளவு சொத்து மதிப்பு எல்லாம் இருந்தாலும் இயேசுவானவருக்கு மேலாக அதை உயர்த்தி விடவே கூடாது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். முதலாவது, தங்கத்தை குறித்து சரியான வெளிப்பாடு இல்லை என்று சொன்னால் அது நம்ம நேரம் எங்க கொண்டு போயிடும்? விக்கிரக ஆராதனைக்கு நேராக நம்மை நடத்திவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா.
அப்போ நகை, தங்கம், பொண்ணு எதுவாக இருந்தாலும் இயேசுவானவருக்கு மேலாக அதனை செஞ்சிடக்கூடாது, உயர்த்தி விடவே கூடாது என்பதை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஒருவேளை நீங்கள் அப்படியே உயர்த்தி வைத்து நீங்கள் விக்கிரக ஆராதனைக்கு நேராக ஒருவேளை நீங்கள் கடந்து சென்று என்று சொன்னால் இன்றைக்கு உங்களை என்ன செய்து கொள்ளணும், சுத்திகரித்து கொள்ளணும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது, தங்கத்தை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு, ஒரு சரியான ஒரு கண்ணோட்டம், ஒரு தெளிவு இல்லை என்று சொன்னால் அது தேவனை மறுதலிக்க செய்யும். என்ன செய்யுங்க? இட் வில் லீட் us to betray our Lord. முதலாவது ஐடல் வர்ஷிப், விக்கிரக ஆராதனை கொண்டு போயிடும். ரெண்டாவது, தங்கத்தை குறித்து சரியான வெளிப்பாடு இல்லைன்னா தேவனை மறுதலிக்க செய்யும். யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் நம்ம வாசி கேட்போம். நான் பொன்னின் மேலே நம்பிக்கை வைத்து, தங்கத்தை பார்த்து கவனிங்க, நான் என் பொன்னின் மேல, நான் தங்கத்தை மேல, நகையின் மேல நம்பிக்கை வைத்து, தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், நீ என்ன ஆதரவு என்று சொன்னதும். 28ஆம் வசனம், இதுவும் நியாயாதிபதிகளால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமா இருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நான் என்ன செய்வேன்? மறுதலிப்பேன். இப்ப நிறைய பேருக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? எது பொன்னின் மேல் நம்பிக்கை வைப்பது எது மறுதலிக்க செய்யும்? நான் பொன்னின் மேல நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என்னுடைய ஆதரவு என்று சொன்னால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்கதான ஒரு பெரிய அக்கிரமமா இருக்கிறது. அது மாத்திரம், அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நான் என்ன செய்வேன்? மறுதலிச்சிருக்கிறீங்களா? கவனிச்சு நீங்க பார்த்து கொள்ளுங்க. என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்கதான இது ஒரு அக்கிரமம் தான் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால் யாரை மறுதலிப்பேன்? இன்னைக்கு எல்லாரும் எதை வச்சு நம்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, எனக்கு சொத்து இருக்கு, படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எனக்கு எல்லா நகை இருக்கு, அந்த நட்டு இருக்கு, இந்த எல்லாத்தையும் வச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அதை நம்பினீங்கன்னா அதுவே உங்களை ஒரு நாள் கை விட்டுரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சும்மா சொல்லக்கூடாது, உண்மையா ஆமேன்னு சொல்லணும். அதுக்கும் இருக்கு வசனம், பின்னாடி வர நீங்க கவனித்து பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நீ என்ன சொல்லக்கூடாது. அது நியாயாதிபதிகள் விசாரிக்கப்படத்தக்கதான. பாருங்க, பொன்னின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாதான். பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க. நீங்க போட்டுங்க, ஆண்டவர் சொன்னா கழட்டுங்க. சொல்லுங்க, போடுங்க, ஆண்டவர் சொன்னா கழட்டிடுங்க. ஆனா பொண்ணு மேல நம்பிக்கை வைக்காத. தங்கத்து மேல நம்பிக்கை வச்சினா நீ ஆண்டவரை மறுதலிப்ப. ஏன்னா வசனம் சொல்றதுதான் நான் மற்றவங்க சொல்றேன். அல்லேலூயா. அப்ப பொன்னின் மேல் நம்பிக்கை வைக்க. நீ தங்கத்தை பார்த்து நீ தான் எனக்கு எல்லாமே, எனக்கு சொத்து எல்லாமே, நீ தான் எனக்கு கடவுள், நீ தான் எனக்கு தெய்வம், நீ தான் இது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நாம் அப்படி செய்தால் அதுவும் உன்னதத்தில் இருக்கிற தேவனை என்ன செய்வோம்? மறுதலிக்க செய்வோம். அதனால தான் தங்கத்தை குறித்து, பொன்னை குறித்து நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அதை மிக ஜாக்கிரதையா நம்ம கையாள வேண்டும். நம்முடைய சொத்து எல்லாமே யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவானவர்தான் நம்முடைய நம்பிக்கை, இயேசுவானதான் நம்முடைய ஆதரவாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். அதனால தான் தங்கத்தை குறித்து தெளிவான வெளிப்பாடு பார்வை இல்லை என்றால் உங்களை என்னையும் தேவனை என்ன செய்யும்? மறுதலிக்க செய்யும். மூன்றாவது, தங்கத்தை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு, பொன்னை குறித்து சரியான ஒரு கண்ணோட்டம், ஒரு தெளிவில்லை என்று சொன்னால் புறமான அலங்காரத்திற்கு அதிக முக்கியத்துவத்துக்கு நேராக நம்மை கொண்டு போய்விடும். It will lead us to give more importance to outward adornment. புரியுதுங்களா? எங்க நடத்து சொல்லுமா? 1 பேர் 3:3-5 3 வரைக்கும் வாசிங்க. புறம்பான அலங்காரத்துக்கு அதிக முக்கியத்துக்கு நேராக நம்ம கொண்டு போய்விடும். மயிரை பின்னி, கவனிங்க, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து, பொன்னாபரணங்களை நீங்கள் அணியுங்கள், அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம் அமைதலும் ஆவிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அது தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டதுங்க? விலையேற பெற்றது. நீங்க விலையேற பெற்ற பிள்ளைகளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி நீங்க அலங்கரிக்கணும்? வசனத்தின்படியாக உங்களை அலங்கரித்துக் கொண்டார். இப்படியே பூர்வத்தில்
தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து. அல்லேலூயா. எப்படிங்க? தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து கொண்டு தங்களை அலங்கரித்து கொண்டார்கள். இந்த 3 வசனங்களில் 2 விதமான அலங்காரத்தை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். எத்தனை விதமான அலங்காரம்? ஆமா, 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அலங்காரம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை, அது ஒரு பக்கம். வேதம் அதை புறம்பான அலங்காரம் என்று சொல்லுகிறது. என்ன சொல்லுது? 2வது அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம் அமைதியுள்ள ஆவி இருதயத்தில் மறைந்திருக்க குணமே உங்களுக்கு, இதை மாமிச கண்களால் பார்க்க முடியாது. 1வது அலங்காரம் மாமிச கண்களால் பார்க்க முடியும். 2வது மாமிச கண்களால் பார்க்க முடியாது. அது என்னன்னா வெளிப்பிரகாரமான அலங்காரம். ஆமென். இங்க பாருங்க, நீங்க நல்ல ஜடையெல்லாம் போட்டு நல்ல தலைவாரி நல்ல எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டுட்டு வரலாம். ஆனா இங்க என்ன சொல்ல, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற. அதுதான் சிறந்த அலங்காரம் என்று நாம் ஒருபோதும் என்ன செஞ்சக்கூடாது, கருது விடக்கூடாது. அதை விட பெரியது உள்ளே மறைந்திருக்கிற சாந்தம் அமைதியுள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. ஹல்லேலூயா. இப்ப தங்கத்தை குறித்து ஒரு சரியான வெளிப்பாடு பார்வை இல்லை என்றால் புறம்பான அலங்கரிப்புக்கு அதிக முக்கியத்துக்கு கொடுக்கும்படியாக நம்மை கொண்டு போய்விடும். நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், 13-14 வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர் 6:13-14. நீங்கள் உங்கள் அவயவங்களை, கவனிங்க, நீங்க உங்க அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதம். ரோமர் 6:13-14 வாசிங்க. நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. உங்க சரீரத்தை ஒப்பு கொடுங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களை சரீரங்களை என்ன செய்யக்கூடாது, கீறி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 19:28 வசனம் இங்கே பார்த்துக்கோங்க. சரீரத்தில் ஒரு கீறல் கூட போடக்கூடாதான். சரீரத்தில் என்ன செய்யக்கூடாது, கீறல் போடக்கூடாது. அப்புறம் இந்த டேட்டோ போடுறாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, இந்த டேட்டோ போட்டுக்கலாமா, அது போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது, அது கர்த்தர் அறவே வெறுக்கிறார். அது பழைய ஏற்பாட்டில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இங்கே இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறு மேற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். இப்போ வாசிங்க. சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்குரியது. கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் என்ன செய்வாரு, எப்ப எழுப்புவார் தெரியுங்களா? உங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்தாதான் அவர் வரும் பொழுது அந்த சரீரத்தை எழுப்ப முடியும். அல்லேலூயா. அங்க கீறி கொள்ளாதன்னு சொல்றாரு பழைய ஏற்பாட்டில். இங்க புதிய ஏற்பாட்டில் உன் சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடணும்னு சொல்றாரு. அப்பதான் என்ன சொல்றாரு ஆண்டவர், தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? ஒரு கேள்வி வருகிறது. 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்க பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய், அந்த ஆலயத்தை நேசக்கூடாது, கெடுத்து போடக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் தங்கத்தை குறித்து பொன்னை குறித்து சரியான தெளிவு இருக்கணும். அதை மிகுந்த ஜாக்கிரதையாக நீங்கள் கையாள வேண்டும். அல்லேலூயா. 4வதாக, தங்கத்தை குறித்து பொன்னை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு இல்லை என்று சொன்னால் தேவ சபையில் சர்ச்சுக்குள்ள ஏற்ற தாழ்வை கொண்டு வரும். நான் பெரியவன், நீ சிறியவன், அவங்க அங்கே உட்காரட்டும், இவங்க இங்கே உட்காரட்டும், அந்த ஏற்ற தாழ்வை கொண்டு வந்து விடும். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இட் will lead us to bring equality and indifference in the church of God அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதுங்க? It will lead us to bring equality and indifference in the church of God. தேவ சபையில் பாகுபாடை ஏற்ற தாழ்வை கொண்டு வரும். நல்ல கவனிங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏற்ற தாழ்வை பார்க்காத தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஆமாம் இல்லையா? இங்கே பணக்காரனோ ஏழையோ அவனோ இவனெல்லாம் அந்த பேச்சுக்கு இடமே. இங்கே நம்ம பணத்தை வெளிப்படுத்துறது, நான் பணக்காரன், நான் பெரிய ஆள், இப்படி வெளிப்படுத்துறது இந்த இடம். அப்படி வெளிப்படுத்தலாம். கர்த்தர் அவர்களை அறவே சொல்லிருங்க. நீங்களே, கர்த்தர் அவர்களை அறவே வெறுக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தோடு உள்ள வரவர்கள். ஆனால் சபைக்குள்ள அப்படிப்பட்ட காரியம் இருக்கவே கூடாது. ஏழையோ பணக்காரனோ இருக்கக்கூடாது.
எந்த ஊழியக்காரனும் எந்த விசுவாசியும் இன்னொரு விசுவாசியை இன்னொரு ஊழியக்காரரை குறைத்து மதிப்பிட கூடவே கூடாது. அவர்களுக்கு அந்த அதிகாரமே. ஆமாம், ஊழியக்காரர்கள் விசுவாசி ரொம்ப மதிப்பு குறைத்து போடக்கூடாது. அதே போல் விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளையும் மற்ற ஊழியக்காரர்களையும் என்ன செய்யக்கூடாதுங்க? குறைத்து மதிப்பிட கூடாது. பாருங்கள், நம்ம சபையில் எல்லாரும் வராங்க, எல்லாரும் கிராமத்துலேருந்து வராங்க, வெளியிலேருந்து வராங்க, டவுன்லேருந்து வராங்க, எல்லாரும் வர. ஏற்ற தாழ்வு இந்த சபைக்குள்ளே இருக்கவே கூடாது. எத்தனை பேர் அது ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது, பெரிய ஞானிகள் கிடையாது, பெரிய படிப்பறிவர்கள் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தாலும் நம்மை ஆண்டவருடைய அவருடைய கிருபையினாலே தம்முடைய பிள்ளைகளாக நம்மை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப தங்கத்தை குறித்து சரியான பார்வை இல்லைன்னா தேவ சபையில ஏற்ற தாழ்வை கொண்டு வந்துவிடும். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் கூட மதிக்கிறது இல்லை சில விசுவாசிகள். ஊழியக்கார் சின்னவனாலும் சரி, பெரிய ஊழியக்காரன் சரி, அவன் இவன் இப்படி தரக்குறவா பேசுகிறாங்க. ஊழியக்காரில் கூட ஒரு 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 இப்போ சர்ச்சு பாஸ்டருடைய டிரைவர் என்கிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கிறான். அவன் வந்து அவங்க அப்பா கூட அந்த பையன் இருக்கிறான், ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் அந்த பையன் இருக்கான். அவனை பார்த்து அவ்வளோ தரக்குறமாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு நான் யாருன்னு தெரில. நான் பாஸ்டர் யோவான் அவங்க பையன் வந்து தெரில அவனுக்கு. அவன் யாரோ விசுவாசி போல என்கிட்ட எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கிறான். அப்புறம் நான் சொன்னேன், நீ டிரைவராக இருக்க பாஸ்டர்கிட்ட நீ வந்து இப்படி உன்னுடைய பாஸ்டருடைய பையனை நீ குறைத்து மதிப்பிட்டு அவனுக்கு தவறாக ஏதோ பேசிட்டு என்கிட்ட புலம்பிட்டு இருக்க, மற்ற விசுவாசி குத்தி நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ நான் இப்படி இருப்ப, நீ ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருப்பியா அப்படின்னு நான் கேட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் அது இளம் ஊழியக்காரனோ இல்லை கிராமத்து ஊழியக்காரனோ எந்த ஊழியக்காரர்களையோ விசுவாசிகள் சிலரெல்லாம் மதிக்கிறது கிடையாது. நல்ல பணத்தோடு வராங்களோ அந்த ஊழியக்காரர்கள் மதிப்பாங்க. அதே போல் சில ஊழியக்காரர்கள் நல்ல விசுவாசிகள் நல்ல பணத்தில் நல்ல கொஞ்சம் அதிகாரத்தில் அவங்கன்னா அவங்கள மதிக்கிற ஆட்கள் சில ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இந்த ரெண்டும் கிறிஸ்துவத்துக்குள் இருக்கவே கூடாது. இது ஒழித்து தள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஏன் வருது தெரியுங்களா? இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் வருது தெரியுங்களா? பணத்தை வைத்து யாரையும் என்ன செய்யக்கூடாது? மதிப்பிடக்கூடாது. ஆமேன். இப்போ வாசிங்க யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2-4 வசனத்தை வாசி, சீக்கிரம் வாசிங்க. ஏனெனில் பொன் மோதிரமும், கவனிங்க, ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்து. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, விசுவாசின்னு சொல்றாங்க, ஊழியக்காரன் அப்படிதான் சொல்றாங்க. பொண்ணுல பொன் மோதிரம் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருந்த ஒரு தரித்திரம் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது, கவனிங்க, சபைக்குள்ள இப்படி நல்ல மினுக்குள்ள வஸ்திரத்தோடு நல்ல ஜாம் ஜூம்னு வரும்பொழுது சில ஊழியக்காரர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. சில விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? மினுக்குள்ள வஸ்திரவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும், நீங்க வாங்க ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்க, நீங்க வந்து முன்னாடி வந்து உட்காருங்க, நீங்க வந்து இந்த சேர்ல உட்காருங்க அப்படி சொல்றதும், தரித்திரனை பார்த்து என்ன சொல்றாங்க? ஒரு ஏழையோ ஒரு பண வசதி இல்லாதவனை பார்த்து என்ன சொல்றாங்க? நீ எங்க நிக்கணுமா? அங்கே நில்லு, அல்லது இங்கே என் பாதை அண்டையில உட்கார் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா? இன்னைக்கு இந்த காரியம் நடக்குது தெரியுங்களா? சபைக்குள்ள, இந்த சபையில மாத்திரமே, வெளியில நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் சபையில பொன் தங்கம் இருக்கிறவர்களை இல்லாதவர்கள் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபையில பொன் ஆபரணங்களை அணிகிறவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிறந்த மரியாதையும், சபையில் நல்ல வேலை வாய்ப்பு வசதிகள், நல்ல பணத்து நல்ல அவங்க ஆசை உள்ளவர்கள் அவர்களுக்கு ஒரு தனி மரியாதையும், பொன்னாபரணங்களும் இல்லாத ஏழை விசுவாசிகளை குறைத்து மதிப்பிடுகிற காரியம் செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆண்டவர் அறவே வெறுக்கிறார். ஆமாம் இல்லைங்களா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் 4வது சொன்ன தங்கத்தை குறித்து சரியான வெளிப்பாடு இல்லைன்றா தேவ சபையில கூட ஊழியத்தில் கூட ஒரு பாகுபாடை ஏற்ற தாழ்வை கொண்டு வந்துவிடும். நாம் மிகுந்த கவனமா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது எல்லாத்துக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சும்மா கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகாமல் மேலோட்டமாக பேசி போயிட்டு இருக்கேன். மற்ற காலத்துக்கு நான் போக வேண்டும். 5வதாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, பொன்னை குறித்து சரியான பார்வை இல்லை என்றால் நான் இப்படி எழுதி வைத்திருக்கிறேன். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5:1-2-3 வசனங்கள். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 7:19. தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். என்னதுங்க? நல்ல சத்தமா வாசிங்க. தங்கள் வெள்ளியை தெருக்களில் எழுந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும்.
கர்த்தருடைய சினத்தின் நாளிலே கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் ஆண்டுடைய வருகை நாளிலே அவருடைய வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்கவே மாட்டாது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பொன்னும் வெள்ளியும் உன்னை ஒருபோதும் விடுதலை ஆக்காது. அது சமாதானம் தராது, அது சந்தோஷம் தராது. அல்லேலூயா. விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவது. அதனால உன் ஆத்துமா என்ன செய்யறது இல்ல? பொன்னும் தங்கம் வாழ்க்கையில் இருந்தா திருப்தி ஆகுறதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு எப்படி இருக்குதுங்க? இடரலாய் இடரலாய் இருந்தது. யாக்கோபு 5:1-3 பாருங்க. யாக்கோபு 5:1-3 பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான்களே நீங்க என்ன செய்யுங்க? கேளுங்கள். உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சி அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை என்ன செய்யுமா? அது தின்னும். கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். எங்க சேர்க்க வைக்கணுமோ அங்க சேர்த்து வைக்காம இங்க பூமியிலே சேர்த்து வைத்தீங்கன்னா அது என்ன போயிடும்? பொட்டரித்து போயிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 வேத பகுதியை நான் படித்து விட்டு சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்து நான் ஒரு காரியத்தை எழுதி வச்சிருக்கிறேன். பொன்னை குறித்து தங்கத்தை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு கண்ணோட்டம் இல்லை என்று சொன்னால் கவனிங்க, இயேசுவானவர் 2ஆம் வருகையில பொன்னும் தங்கமும் உங்களை கைவிட்டு விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இட் வில் forsake us on the day of rapture. இயேசுவானுடைய வருகையில் 5வது காரியம், 2ஆம் வருகையில் பொன்னும் தங்கம் நம்ம என்ன செஞ்சிடும்? ஆமா, கைவிட்டுரும். அது மாத்திரமா? அதுக்காகவே வாழ்ந்து பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பொண்ணு வெள்ளி இதுக்காகவே வாழ்ற கூட்டம், சில கூட்டம் இருக்குது. பொன்னையும் தங்கத்தையும் நேசித்து அதை அதிகமாக சேர்த்து அதுதான் என் நம்பிக்கை, அதுதான் என்னுடைய ஆதரவு, அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற ஆட்கள் கடைசி நாட்கள் இயேசுவானுடைய வருகை நாளிலே அதை என்ன செய்வாங்களாம்? எசேக்கியேல் வாசித்தோம், தெருக்களிலே என்ன செய்வாங்க? எரிந்து விடுவார்கள். அது அவர்களுக்கு வேண்டா வெறுப்பா இருக்குமா. எதை நீ சேர்த்து வச்சியோ, பொன்னையும் தங்கத்தையும் நேசித்து சேர்த்து வச்சிங்க, கர்த்தர் வருகிற நாளிலே அதை தெருக்களிலே எரிந்து விடுவார்கள். அது அவர்களுக்கு அந்த தங்கம் பொண்ணு அவர்களுக்கு எப்படி இருக்குமா? வெறுப்பா இருக்கும் என்று சொல்லப்படும். எந்த பொன்னை எந்த தங்கத்தை பொக்கிஷமாக கருதி அதை நேசித்து அதை சேர்த்து வைத்தார்களோ அதை ஒரு நாள் ஆண்டோடு வருகை நாள் அதை சீ என்று எரிந்து விடுவார்கள். அது அவர்களுக்கு வெறுப்பா இருக்கும் என்று கர்த்தர் வேத வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்லேலூயா. இப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சரியான விதத்தில் நீங்க பயன்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் நமக்கு பொன்னையும் தங்கத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், வேலை கொடுத்திருக்கார், பணத்தை கொடுத்திருக்கார், கார் கொடுத்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதம். அதை நீங்க தவறா பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய செய்தியா இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. மிக ஜாக்கிரதையா நாம் அதை கையாள வேண்டும். அப்படி இல்லை என்று சொல்லி இப்ப பார்த்த 5 விபரீதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விடும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பொன்னும் என்னுடையது வெள்ளியும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர், அப்ப சேனைகளின் கர்த்தர் சொல்றார், அப்படிதான் சொல்றார். அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? ஒன்று, அப்படி தவறாக பயன்படுத்திங்கன்னா விக்கிரக ஆராதனைக்கு நேராக நம்மை கொண்டு, இஃப் வி யூஸ் கோல்ட் இன் ராங், it will lead us to idol worship. ரெண்டாவது, தேவனை மறுதலிக்க செய்யும். it will make us to betray Jesus. மூன்றாவது, புறம்பான அலங்காரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க நேரிடும். it will lead us to give more importance to outward adornment. நான்காவது, தேவ சபையில பாகுபாடு ஏற்ற தாழ்வை கொண்டு வந்து விடும். it will create inequality and indifferences in the church of God. ஐந்தாவது, எல்லாவற்றுக்கும் மேலாய் இயேசுவானவர் 2ஆம் வருகையில அது நம்ம என்ன செஞ்சிரும்? கைவிட்டு விடும். it will forsake us on the day of second coming of Jesus Christ. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப இந்த 5 அபாயகரமான காரியங்களிலிருந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் விடுவிப்பாராக, நம்மை காப்பாராக. அல்லேலூயா. சரி, இப்பொழுது தங்கத்தை குறித்து ஆவிக்குரிய அர்த்தங்கள் அதையும் நம்ம சொல்லணும்ல. தங்கத்தை குறித்து என்ன தப்பான இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுல இருந்து நீங்க வெளியே வரணும். வந்தாதான் நீங்க எங்க போக முடியும்? அப்பதான் நீங்க மரித்தது, நீங்க கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயிரோடு கூட எழுப்புவார். உங்க சரீரத்தை இது நாம யார்? தேவனுடைய இந்த ஆலயத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆமா, அதை நீங்க சுத்திகரித்து உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு போய் சொன்னால் ஆண்டவர் வருகிற அந்த நாளிலே உங்களை மரித்திருக்கிற உங்களை என்ன செய்வாரு? உயிரோடு கூட எழுப்பி உங்களை எங்கே கொண்டு போவாரு?
பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். ஆமென். சரி, இப்போ தங்கத்தை குறித்து ஆவிக்குரிய 5 அர்த்தங்களை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை அர்த்தங்கள்? அங்கே தங்கத்தை குறித்து தேவையில்லாத காரியம் பார்த்துட்டோம். இதுலேருந்து நம்ம ஒளிஞ்சு வெளியே வந்துடணும். இது ஆவிக்குரிய அர்த்தம். 5 ஆவிக்குரிய அர்த்தம், பைபிள்லேருந்து சொல்லப்படுற 5 ஆவிக்குரிய வெளிப்பாடு என்று கூட நீங்கள் சொல்லலாம். முதல் காரியம், பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கும் பொழுது யாரை நமக்கு நினைவு கூற வேண்டும்? இயேசுவானவரை நாம் நினைவு கூற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்கேயோ பொன்னையோ தங்கத்தையோ பார்த்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பா, செம்ம லக்கு கிடச்சிச்சுல, நல்ல ஒரு கோல்டு காயின், நல்ல ஒரு கோல்டு பிஸ்கெட்டு, அப்புறம் வேற என்னது இது தெரியாது, நீங்கள் தான் வச்சுருப்பீங்களே, எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷத்தை படுறது காட்டிலும் தங்கத்தை பார்த்த உடனே இயேசுவானவரை நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்கிறேன். முதல் காரியம், பொன்னையும் வெள்ளியும் தங்கத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவை நினைவு கூற வேண்டும். இயேசுவானவரை அதை வெளிப்படுத்துகிறது. வாசிங்க, யோபு 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 22ஆம் அதிகாரம். அவருடைய நண்பர்கள் சொல்கிறாங்க, யோபுவின் நண்பர்கள் வந்து யோபுகிட்ட சொல்கிறாங்க, 22, 25. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே, உமக்கு பசும் பொன்னும், நீ போட்டிருக்கிறது இல்ல, சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பாராம் அப்படின்னு யோபுவினுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய சகோதரர்கள், அவருடைய நண்பர்கள் யோபுவிடத்துல தெளிவா சொல்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இப்போதான் சிலருக்குலாம் புரியுது, இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போற, வித்தியாசமா பேசிட்டு போற நினைக்கிறீங்க. பொன்னையும் தங்கத்தை பார்க்கும் பொழுது இயேசுவானவரை நீங்க என்ன செய்யணுமா? நினைவு கூற வேண்டும். யோபுவை பார்த்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, சர்வ வல்லவர் தாமே உமக்கு எப்படிப்பட்டா இருப்பாரு? பசும் பொண்ணுமா இருப்பார். அவரே உனக்கு எப்படி இருப்பாருங்க? சொக்க வெளிய சொக்க தங்கன்னு சில பேர்லாம் கொஞ்சறாங்க பிள்ளைகளை. பிள்ளை இல்லை உங்களுக்கு, ஆமா, யாரு சொக்க தங்கம்? அவரை தான் முதல் நமக்கு எல்லாமே. சொக்கம் தங்கம், இந்த கழுத்தோ இந்த மூக்கோ இந்த காதோ அதெல்லாம் நமக்கு பெரிய சொக்க தங்கம் இல்லை. யார் நமக்கு சொக்க தங்கமா இருக்கிறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பசும் பொன்னும் சொக்க வெள்ளியுமா இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் இயேசுவானவர் தங்கமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் பிறப்பதற்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக ப்ராஃபட் ஏசாயா சொல்றாரு. என்ன சொல்றாரு? 9ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள அவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அடுத்த மாதம் வருது, அதுக்கு நம்ம கொண்டாடுவோம். எதுக்கு கொண்டாடணும் நமக்கு தெரியல, பரவாயில்ல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு ஏசாயா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அது மட்டுமா, இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவருக்கு முதலாய் கிடைத்த பொக்கிஷம் என்ன தெரியுங்களா? பொன், தங்கம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் அதுதான், பொன், வெள்ளி, தங்கம், தூபவர்க்கம். நீங்கள் அதை போய் நீங்கள் வாசித்து பார்த்துக்கணும், பெரிய பொக்கிஷம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நமக்கு இயேசுவானவர் தங்கமாய் வெளிப்படணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது நிறைய பேருக்கு புரிய நினைக்கிறேன். இயேசுவானவர் நமக்கு எப்படிப்பட்டவர் வெளிப்படணும்? தங்கத்தை பார்க்கும் போதெல்லாம் எத்தனை பேர் இயேசுவை நினைவு கூற போறேன்னு சொல்ல போறீங்க? கையெல்லாம் உயர்த்தல சிலர் கையெல்லாம். தங்கத்தை பார்க்கும்போது எத்தனை பேர் இயேசுவானவர் நினைவு கூற போறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மணவாளனுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அவர் எப்படி இருந்தா தெரியுங்களா? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 5 10ஆம் வசனத்துல வாசிங்க. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். எப்படி இருக்கிறார் நம்முடைய நேசர், நம்முடைய மணவாளன்? வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஆமா, 10,000 பேர்களில் சிறந்தவரா இருக்கிறார். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது. அவருடைய தலை எப்படிங்க இருக்குதுங்க? தங்கமயமா இருக்கிறது. 14ஆம் வசனம், அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல இருக்குது. யாரு? ஆண்டு மணவாளனுடைய கரங்கள். 15ஆம் வசனம், அவருடைய கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிறது, வெள்ளைக்கல் தூண்களை போல. வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கத்துக்கு ஒப்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது உங்களை ஒரு நாளும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. எது உங்களை பண்ணுவோம்? ஆமா, இந்த செயினோ இந்த தங்கமோ அதுவோ இதெல்லாம் உங்களை ஒரு நாள் என்ன செய்யாது? பரலோகத்துக்கு போடாதவங்களும் சில சேட்டைகள்லாம் பண்ண தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், போடாதவங்களும் சேட்டை பண்ணுறாங்க, போடுறவங்களும் சேட்டை பண்ணுறாங்க. ஆனால் அது ஒரு நாள் உங்களை எங்கே கொண்டு போகாது? பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொக்க தங்கமாக இருக்கிறார், சொக்க வெள்ளியுமா இருக்கிறார். அவர் தான் நமக்கு விலையேற பெற்ற பொக்கிஷம். அல்லேலூயா. சேர்த்து வச்சிங்க,
அது பொட்டரித்து போயிரு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க பொக்கிஷங்களை எங்க சேர்க்கணுமா? பரலோகத்தில் சேர்த்து வைங்க. 2 கொரிந்தியர் 4:6-7 அங்கே நம்ம பார்க்கும் பொழுது பவுல் சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:6-7 பவுல் அருமையா சொல்றாரு. பவுல் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று கவனிக்கணும். தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். யார் இந்த பொக்கிஷங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எதுல பெற்றிருக்கோம்? மண் பாண்டங்களில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த விலையேற பெற்ற பொக்கிஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தங்கம் இல்ல, பொன்னல்ல, வெள்ளி இல்ல, ஆண்டவராகிய இயேசுவே நீதான் என் பொக்கிஷம் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. உலகத்துல உங்களுக்கு பெரிய பேர், புகழ், அந்தஸ்து, பொன், தங்கம் எல்லாமே இருக்கல, என்ன சம்பாதிச்சாலும் இயேசுவானவரை பொக்கிஷமா கருதலனா நம்ம வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். இயேசுவானவரை பொக்கிஷமா நீ தங்கத்தையும் பொன்னையும் ஆசையும் நீ கருதிட்டு இருந்தீங்கன்னா, இயேசுவானவர் விட்டுட்டு அவரை பொக்கிஷமா கருதாம போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும், பரிதாபமான நிலையில கொண்டு போய் விட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் முதலாவது பொன் தங்கம் இயேசுவானவருக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. 2வது, இந்த தங்கத்துடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இது தேவ பிரசன்னத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. தங்கத்துடைய 2வது அர்த்தம் என்னங்க? தேவ பிரசன்னம். இட் ஷோஸ் பிரசன்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் நிறைய பேர் நல்லா நகை போட்டிருக்கீங்க, போடுங்க, நல்லதில்லை, போடுறாங்க. ஆனால் தேவ பிரசன்னம் இல்லை. என்னதுங்க இல்லை? போடாதவங்கள்ட்டையும் தேவ பிரசன்னம், போட்டவங்கள்ட்டையும் இல்லை, போடாதவங்கள்ட்டையும் தேவ பிரசன்னம். சிலரெல்லாம் கல்யாணத்தில் பார்த்தா அப்படியே கஜ கஜ கஜன்னு இருப்பாங்க. நம்ம விசுவாசினாலே கண்டுபிடிக்க முடியாது. அதில் ஒரு 5 லேயர் வேற ஃபேஸில் போட்டிருப்பாங்க. ஆமாம், அதை போய் இப்படி தட்டி இப்படி தடவி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அப்படியே ஒட்டும். ஆமாம், இன்றைக்கி பெண்களெல்லாம் ஏமாத்துறாங்க. கல்யாணத்தில் ஃபோட்டோவில் ஒரு மாதிரி தெரியுது, நேரில் ஒரு மாதிரி தெரியுது, என்கேஜ்மெண்ட்டில் ஒரு மாதிரி தெரியுது, ரிசப்ஷனில் ஒரு மாதிரி தெரியுது. ஆமேன். எல்லோரும் சிரிக்கிறீங்க. தேவ பிரசன்னமே இல்லை. நகை போட்டவங்கள்ட்டையும் சரி, நகை போடாதவங்கள்ட்டையும் தேவ பிரசன்னம் இல்லை. இந்த தங்கத்துடைய ஆவிக்குரிய அர்த்தம்னா ஆவிக்குரிய தேவ பிரசன்னத்தை காண்பிக்கிறது. பாருங்க, தேவ பிரசன்னம் உங்களுக்கும் எனக்கும் அதிகமாக தேவை. ஆமேன்னு சொல்லுங்க. ஏதோ நல்ல பவுடர்லாம் போட்டு நல்லா அதெல்லாம் போங்க, தப்பு இல்லை. தேவ பிரசன்னம்லாம் ஒன்றுமே இல்லை. வெளியே நீங்கள் நல்லா அப்படியே பெரிய ஆளாக நல்லா கச்ச கச்சன்னு போகலாம். ஆனால் தேவ பிரசன்னம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் இயேசுவானவர் தங்கி இருக்க வேணும். பொண்ணோ தங்கமோ வெள்ளியோ இல்லை, பவுடரோ மினுக்குள்ள வஸ்திரமோ அதெல்லாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவானவர் தங்கியிருந்தால்தான் தேவ பிரசன்னத்தை நம்ம வெளிப்படுத்த முடியும். எங்கே போனாலும் இவங்கள் தேவனுடைய பிள்ளை என்று மற்றவங்களை பார்த்து அறிந்து கொள்வாங்க. அப்போ பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு தேவனாகிய கர்த்தர் நம்ம மத்தியில் வாசம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்போ தான் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். நம்ம மத்தியில் உலாவி வரணும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என்ன செய்றாரு? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர். எங்கெங்க ஆண்டவர் உலவுறாரு? தோட்டத்தில் என்ன செய்றார் ஆண்டவர்? உலாவுகிற தேவனாக கர்த்தருடைய சத்தத்தை அங்க கேட்கிறாங்க. எங்க கர்த்தர் உலாவுகிறாரோ அங்கே தேவ பிரசன்னம் இருக்கும். அங்கதான் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, அது மாத்திரமல்ல, 2, 10, 11, 12 வாசனத்துல பாத்தீங்கன்னா அங்கே நான் வாசிக்கிறேன், தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்துல என்ன விளையுதுங்க? பொன் விளைந்தது. அந்த தேசத்தின் பொன் எப்படிப்பட்டதா இருந்ததுங்க? நல்லது. அவ்விடத்துல அந்த தேசத்தில் விளைந்த பொன் எப்படிப்பட்டதுங்க? நல்லது. தேவன் உலாவின முதல் இடம் ஏதேன் தோட்டம். எங்க கர்த்தர் உலாவி வருகிறாரோ அங்கே தேவ பிரசன்னம் இருக்கும். அந்த இடம் நல்லதா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்கே பொன் என்ன செய்யும்? விளைந்தது. அங்கே பொன் நன்றாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமா, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உலாவுகிறார். தேவன் தங்குகிறார், வருகிறார், போகிறார். அது என்ன இடம் தெரியுங்களா? ஆசரிப்பு கூடாரத்தில். அல்லேலூயா. யாத்திராகத்தில் பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம் 1 - 38 வசனங்கள், அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் முழுவதுமே பொன்னினாலும் தங்கத்தினாலும் செய்யப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் நன்றாக
தெரியும். நல்ல கவனிங்க. அடுத்த வருஷம் பாஸ்டர் ஆசிரியப்பு கூடாரத்தை பைபிள் ஸ்டடிக்கு போகிறாங்க. எத்தனை பேர் வர ஆயத்தமாக இருக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்துங்கன்னு சொன்னேன். அடுத்த வருஷம் பாஸ்டர் ஆசிரியப்பு கூடாரத்தை பைபிள் ஸ்டடிக்கு போகிறாங்க. மூப்பர்களும் வரணும், எல்லாரும் வரணும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸு, இங்கே பக்கத்தில் இருக்க சுற்றி வட்டத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கூடுனாவும் 60 பேர் பைபிள் ஸ்டடியில் பங்கு பெறலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாங்க, பைபிள் ஸ்டடி இல்லாமல் நீங்கள் எப்படிங்க வளர முடியும் சத்தியத்தில்? ஞாயிற்றுக்கிழமை ஏதோ நாங்கள் வந்து ஒரு உபதேசத்தையும் சத்தியத்தை பேசிட்டு போகிறோம். ஆனால் பைபிள் ஸ்டடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்கள். வாலிப பிள்ளைங்களுக்கு முக்கியம், மூப்பர்களுக்கு முக்கியம், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு முக்கியம். நம்ம எல்லாரும் வேதல் தேறினவர்கள் தான். ஆனால் இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதிகமாக இருக்குது. நேரம் போய் கொண்டிருக்கிறது. சரி, ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு அதிகமாக என்ன பயன்படுத்துனாங்க? பொண்ணு தங்கத்தை பயன்படுத்தினாங்க என்று நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அங்கே என்ன செய்றாரு? தங்குகிறார், உழவுகிறார், போகிறார், வருகிறார். எங்கே? ஆசரிப்பு கூடாரத்தில். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனத்தில் சாலமோன் கட்டின அந்த பிரம்மாண்டமான ஒரு தேவ ஆலயத்தில் அதிகமாய் பொன்னையும் தங்கத்தையும் உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? அல்லேலூயா. இப்போ 3 இடத்துல நாம் பார்க்கிறோம். 1 ஏதேன் தோட்டத்தில், 2வது ஆசரிப்பு கூடாரம், 3வது சாலமோன் கட்டின தேவாலயத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்குச்சா இல்லையா? தங்கத்தை அதிகமாக அங்கே பயன்படுத்தினாங்க. இந்த 3 இடங்களிலும் தேவ பிரசன்னம் அதிகமாய் காணப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே தங்கம் அதிகமாக இருந்தது. அதனால தான் தங்கத்தை பார்க்கும் பொழுது தான் தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும். எழுத்தின் பிரகாரமாக நீங்கள் நிறைய தங்கத்தை வைத்திருக்கலாம், ஆனால் தேவ பிரசன்னம் இல்லை என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். எழுத்தின் பிரகாரமாகவோ சேர்த்து வைத்து எவ்வளோ காரியங்கள், ஆனால் தேவ பிரசன்னம் இல்லை என்றால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த தங்கத்தின் 2வது ஆவிக்குரிய வெளிப்பாடு என்னவென்று சொன்னால் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. உங்களோடு என்னோடும் தேவன் எப்பொழுதும் இருப்பாராக. நம்ம எங்கே போனாலும், எங்கே இருந்தாலும், எங்கே வேலை செய்தாலும் நாம் தேவ பிரசன்னத்தை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். அப்படி இருந்துட்டா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 3வது இந்த தங்கம், இதனுடைய ஆவிக்குரிய வெளிப்பாடு, இந்த ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்று சொன்னால், இந்த தங்கம் ஆவிக்குரிய வெளிப்பாடு என்னன்னா வேத வசனத்தை இது காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை என்ன செய்துங்க? நம்முடைய ஆத்துமா சில நேரத்தில் பலவீனமாக இருந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வசனம் தான் நம்ம என்ன செய்கிறது? கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறது. எதுங்க? ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வசனம். அது எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுத்துறீங்களா? பொன்னுக்கும் தங்கத்துக்கும். 10ஆம் வசனம் வாசிங்க. அவைகள் பொன்னிலும், அந்த வேத வசனம், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதா இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த செய்தி மதுரமுள்ளதா தான் இருக்குது? அது எல்லாத்துக்கும் இருக்காது, எனக்கு தெரியும். ஒரு சிலருக்கு இருக்காது. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் பேசுகிற சத்தியம் மதுரமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சிலருக்கு இருக்காது. அது ஏன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் வேத வசனம். சங்கீதக்காரன் ஆண்டுடைய வார்த்தையின் பிரஸ்தாபத்தை பேசுகிறார் பாருங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமணிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலும் ஒழுகும் தெனித்தேலும் மதுரமுள்ளதா இருக்கிறது. எவைகள்? கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. வேத வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். பொன்னை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் எல்லாவற்றையும் சொத்து மதி எல்லா காட்டும் பைபிள் ஸ்டடியும் வேத வார்த்தையும் வேத வசனம் பைபிள் நமக்கு ரொம்ப 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 அதுதான் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். இயேசுவானவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த வசனங்கள் தான் நமக்கு பொன்னிலும் பசுமணிலும் விரும்பப்படத்தக்கவைகள் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்து இன்றைக்கு ஆண்டு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த வேத வசனங்கள் தங்கத்தை போல இருக்கணும். அதுதான் நமக்கு பொக்கிஷமாக இருக்கணும். அதுதான் நமக்கு பொன்னாக இருக்கணும், வெள்ளியாக இருக்கணும், தங்கமாக இருக்கணும். இந்த வசனங்கள் தான் மாறாத அழியாத பொக்கிஷங்கள். 119ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அங்கே 72ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே பாருங்க, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நீர் விளம்பின பொண்ணு எனக்கு தங்கமே வெள்ளிய நலம் இல்ல. என்ன நலமா? நீர் விளம்பின வேத வார்த்தை வேத வசனம் இது எனக்கு இருந்தாலே போதும். ஆமென் சொல்லுங்க. 127ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆதலால் நான் பொன்னிலும் பசுமொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனையே பிரியப்படுகிறேன். வந்தவுடனே புதுசா வாங்கி போட்டுக்கிறீங்க.
போடலைன்னா கூட வந்த உடனே வாங்கி பேங்க்லேயோ எங்கே டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, நல்லதை வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க, நான் பொன்னிலும் பசுமை அதிகமாக உமது கற்பனையில் அதன்படி வாழ நான் பிரியப்படுகிறேன்னா? அதுதான் ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி. அதுதான் சந்தேகமாக இருக்குது. வேத வசனம் பண்ணி நான் ஜீவிக்கிறேன்னா, அந்த கற்பனையில் பிரியப்பட்டு அந்த கற்பனையின் வழியாக நான் ஃபாலோ பண்ணி போகிறேன்னா, அப்போ தான் நீங்கள் நானும் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. தங்கமோ பொண்ணோ வெள்ளியோ அதெல்லாம் உங்களை எங்கே கொண்டு போகாது. அதான் வீதியில் இருந்து போடுவாங்களாம் இயேசுவானவர் வருகையில். அது உங்களை என்ன செஞ்சிடும்? வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. என் மேலே கோப்படக்கூடாது. அல்லேலூயா. we should believe in the word of God. கோல்டு இல்லை, கர்த்தருடைய வசனத்தில் நம்ம என்ன செய்யணுமா? அதுதான் நமக்கு பொன்னிலும் பசுமனு விலையேற பெற்றது என்பதை நீங்கள் நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வசனங்கள் ஒருபோதும், அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகவே போகாது. ஆகவே ஆண்டு வார்த்தைக்கு வசனத்துக்கு என்ன செய்யுங்க? முக்கியத்துவம். ஒரு விசுவாசி இடத்துல, ஒரு ஊழியக்காரத்தில் தங்கம் அதிகமாக இருந்து வசனத்தினுடைய காரியங்கள், தேவனுடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தை அறியாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமும், வந்து துதித்ததும் ஆராய்த்ததும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால தான் மூன்றாவது தங்கம் எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்றால், அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் வேத வசனம், தேவ வசனம். ரொம்ப முக்கியமாக அந்த வசனத்தை கை கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான்காவதாக இந்த பொன், இந்த தங்கம், இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால் மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள், சேவ்டு சோல்ஸ். மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள். தங்கத்தை பார்க்கும் போதெல்லாம், பொன்னை பார்க்கும் போதெல்லாம், அணிகலன்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட இயேசுவானவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ ஜனம் என்பதை நீங்கள் நான் நினைவு கூறணும். புரியுதா நான் சொல்றது? பொண்ணை பார்க்கும்போது, தங்கத்தை பார்க்கும் பொழுது மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட இயேசுவானவர் உங்களை என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய தேவ ஜனம் என்பதை நீங்களும் என்ன செய்யணுமா? நினைவு கூறணும். புலம்பல் 4:2 வாசிங்க. நீங்களும் நானும் யாருன்னு சொல்றாரு ஆண்டவர்? தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற நம்மள. எல்லாரும் கையை ஊற்றி சொல்லுங்க, நீங்கள் நான் யாருங்க? சியோன் குமாரர், சியோன் குமார்த்திகளா இருக்கிறோம். அல்லேலூயா. தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சியோன் குமாரர், குயவனுடைய கைவேளையான மண் பாண்டங்கள் எண்ணப்படுகிறார்களே. நீங்கள் நான் யாருங்க? சியோன் குமாரர். ஆமென் சொல்லுங்க. தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சியோன் குமாரர் என்று உங்களை என்ன வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. புலம்பல் 4:2 தான் வாசிக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நானும் அவருடைய பார்வையில் எப்படிப்பட்டலாம் இருக்கிறோம்? சியோன் குமாரர், விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம யாருங்க? விலையேற பெற்ற. உங்களை என்னையும் இயேசு விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஏதோ சும்மா வாங்கலை, ரத்தத்தை சிந்தி உங்களை என்ன விலைக்கிரயம் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆவிக்குரிய சியோன் குமாரர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ ரட்சிக்கப்பட்ட நம்ம எதற்காக ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால், தங்கத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். சியோன் குமாரர் நம்மளா யாருங்க? ஆமாம், சியோன் குமார். நாம் அவருடைய பார்வையில் எப்படிப்பட்டலாம் இருக்கிறோம்? விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது முழு பரலோகமே. ஆமாம், இப்போ கேட்ட வாசனம் சத்தியத்திலேருந்து நீங்கள் மனம் திரும்பி உங்களை சரீரங்களை ஜீவ பலியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படுமா படாதா? நிச்சயமாக சந்தோஷப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2:19 நீங்கள் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயரில் ரட்சிக்கப்பட்ட தெசலோனிக்கே சபையை பார்த்து பவுல் சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை கர்த்தர் ஒரு ஊழியக்காரனுடைய மகிழ்ச்சியின் கிரீடமாக அவர்களை வைக்கிறார். வாசிங்க. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருப்பவர்கள் யார்? யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவோ அப்படி இருப்பீர்கள். ரட்சிக்கப்பட்ட தெசலோனிக்கே சபையை பார்த்து பவுல் சொல்றார், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை கர்த்தர் ஒரு ஊழியக்காரனுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாக அவர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிரீடம் பொதுவாகவே என்னவா இருக்குங்க? தங்கமாக தான் இருக்கும். அந்த தங்க கிரீடத்தை அங்கே நமக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? பரலோகத்தில் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும், எத்தனை பேர் நீங்கள் நானும் அவருடைய பார்வையில் விதை மதிக்க முடியாத கிரீடமாக இருக்கும் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள் தங்கத்துக்கு ஒப்பிட்ட பேசப்படுகிறார்கள். ஏசாயா 45 3-4 நம்ம பார்க்கும் பொழுது, ஏசாயா 45 3-4 வசனங்கள், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே நீ என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை என்ன செய்யறார் ஆண்டவர்? முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். போதும், உனக்கு கொடுப்பேன்னு சொல்றார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, விலையேற பெற்ற ஆத்துமாக்களை கர்த்தர் தர போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், நீங்க நானும் எங்க இருந்தோம்? அந்தகாரத்தில் இருந்தோம்.
அந்த காலத்தில் இருக்கும் பொழுது பிசாசு நம்மை அடைத்து வைத்திருக்கும் பொழுது அவருடைய ஆச்சரியமான ஒளி நம்மேல் வீசினபடினால தான் இன்றைக்கு சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து விடுதலையோடு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த காலத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தாரே என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. வரப்போகிற நாட்களிலே, வரப்போகிற காலங்களிலே நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் மூலமாக என் மூலமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை ஒளிப்படுத்துகிற புதையல்களை கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்க நமக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஒரு வாயிலிருந்து ஆமீன் வரல. அல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்கு ஆமீன் வரும். அல்லேலூயா. அதனால தான் 5வது தங்கம் பொன் என்றால் மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள், ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள். உங்கள் மூலமாக என் மூலமாக அநேக ஆத்துமாக்களை மீட்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அந்த காலத்தில் இருந்தீங்களோ, எப்படிலாம் இருந்தீங்களோ, அங்கே எப்படி இருந்து உங்களை கொண்டு வந்தாலும் அதே போல் உங்கள் மூலமாக என் மூலமாக அநேக ஆத்துமாக்களை, சேவ்டு சோல்ஸ் கர்த்தர் கொண்டு வந்து சபையில் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்து கர்த்தர் சபையில் சேர்ப்பார். ஏற்கனவே இருந்த விசுவாசிகள் சபைக்குள்ளே வர வேண்டாம்னு ஜெபிங்க. டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தால் வரட்டும். இங்கே சுற்றி இருக்கிற விசுவாசிகள் இங்கே வந்து நம்ம சர்ச்சைக்கு எடுத்து இங்கே இருக்கிற சமாதானத்துக்கு எடுத்து இங்கேயும் குறை பேசி இங்கே எல்லாத்தையும் ஒன்றுமாக்கி விட்டுறான். புதிய ஆத்துமாக்கள் வரணும். எப்படிப்பட்ட ஆத்துமாக்கள்? இயேசுவை அறியாதவர்கள் நம்முடைய சபைக்குள்ளே வந்து சேரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியாக 5வது, இந்த தங்கத்துடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுங்களா? பரலோகம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பரலோகம். தங்கம், பொண்ணு, வெள்ளி, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் பரலோகம். ஆமென். அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த பரலோகத்தில் பொன் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமாம் இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன் மடமடன்னு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் 7 குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன் என்று யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்கே? பரலோகத்தில். ஆமென். 13ஆம் வசனத்தில் அதுதான் நம்ம வாசிக்கிட்டோம். பரலோகத்தில் பொன் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், வெளிப்படுத்தல் 4:4 பார்த்தீங்கன்னா, கடைசியிலிருந்து 3வது வரியை வாசிக்க பாருங்க. தங்கள் சிரசுகளிலே பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்து இருக்கிறத கண்டேன். ஆமென். 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 14ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 14:14 பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிழத்தையும் தமது கையில கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கதையும் கண்டேன் என்று அப்போ யார் சொல்றா? யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்கள் நம்ம இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தில் என்னென்ன இருக்குதுங்க? பொன் குத்து விளக்குகள் இருக்கிறது, பொன் கிரீடங்கள் இருக்கிறது, பொன் முடிசூடி கூட்டப்பட்ட ஒரு தேவ மனிதனை பார்க்கலான்னு சொல்றார். அது மட்டுமா? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது, நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு முத்தாக இருந்து நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நகரம், அதாவது பரலோகத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்க அந்த நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருக்கிறது. அப்ப நமக்கு அங்கேயும் என்ன வச்சிருக்கிற ஆண்டவர்? இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், இதெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும், தூக்கி எறிஞ்சிருவீங்க. ஆண்டவர் வருகை நாள் சீ என்று தூக்கி எறியக்கூடிய காரியங்கள் வரும். ஆண்டவர் வருகையில் அது உங்களை கைவிட்டுரும். ஆனா அதை காட்டில் கைவிடாத ஒரு காரியத்தை ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? அங்கே பொன் கிரீடத்தை வைத்து இருக்கிறார் நமக்காக. ஆமென். நமக்கு ஒரு நகரம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கு. அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரமா இருக்கும்? பொன் நகரமா இருக்க போகிறது. நீங்களும் நானும் பிரவேசிக்க போகிற நகரம் பொன்னினால் உருவாக்கப்பட்டது. அது மாத்திரமா, அந்த நகரத்தின் வீதிகள் கூட எப்படி இருக்குதுங்க? பொன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பொண்ணை பார்க்கும் பொழுதுதான் பரலோகத்தை என்ன செய்யணும்? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பொண்ணை பார்க்கும் பொழுதுதான் பரலோகத்தை நீங்க நினைவு கூறணும். கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில பொன்னாபரணங்களில் இருந்து பரலோகத்தை குறித்து ஒரு சரியான வெளிப்பாடு, சரியான நம்பிக்கை, சரியான ஒரு பரலோகத்தை குறித்து சரியான வெளிப்பாடு இல்லை என்று சொன்னால், பரலோகத்துக்கு ஆயத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ்ந்தால் அவங்க வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். இப்போ பொன் தங்கம் பரலோகத்துக்கு ஒப்பா இருக்கிறது. சீக்கிரமாக இந்த பொற்தல வீதியில் நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அங்கே கூட பார்த்தீங்கன்னா பொண்ணு நமக்கு காலுக்கு அடியில் தான் இருக்குது.
பரலோகத்தில் எங்கே இருக்குது? ஆமாம், பொற்தலை வீதியில் தான் நடந்து போக போகிறோம். அந்த பொண்ணெல்லாம் மேலே நடந்து தான் போக. இப்படிலாம் நான் பேசிட்டு நீங்கள் வந்து இதுலேருந்து நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா எப்படி நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? சிலருக்கு கோவம் வரும், சிலர் வசந்துக்கு எடுத்து திருந்துற ஆட்களும் ஆண்டவர் மாற்றுவார். நம்ம யாரையும் வற்புறுத்துறதும் கிடையாது. ஆகவே தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்தி அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளை, நம்முடைய ஜீவியம் எல்லாவற்றையும் சரீரங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் முகமுகமாய் அவரை சந்திப்போம் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தங்கத்தை குறித்து அற்புதமான சத்தியங்களை கர்த்தர் நம்ம கூட இடைப்பட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதை காட்டிலும் ஆண்டவருக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தை கைப்பிடித்து வசனத்தை கை கொண்டு கற்பனைகளை பிரியப்பட்டு அதன்படி வாழ்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வசனமும் அந்த வார்த்தையும் அந்த சத்தியம்தான் உங்களை என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போகும். பொண்ணின் மேலும் தங்கத்தின் மேலும் வெள்ளியின் மேலும் என்ன செய்யாதீங்க? நம்பிக்கை வைக்காதீங்க. பார்த்தோம், முதல் காரியம் விக்கிரக ஆராதனைக்கு நேராக என்ன செஞ்சிடும்? கொண்டு போய் தேவனை மறுதலிக்க செய்யும், புறம்பான அலங்கரிப்பு கொண்டு போயிடும். தேவ சபையில் பாகுபாடு இருக்கவே கூடாது. இயேசுவானது 2ஆம் வருகையில் என்ன செஞ்சிடும்? பொண்ணை பார்க்கும்போது இயேசுவானவர் என்ன செய்யணும்? நினைவு கூறணும். 2வது பொண்ணை பார்க்கும் தேவ பிரசனத்தை அது காண்பிக்கிறது. 3வது என்ன சொன்னேன்? பொண்ணை பார்க்கும் வேத வசனம். 4வது பொண்ணை பார்க்கும் பொழுது நீங்கள் நான் யாரு? மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள், சேவ்டு சோல்ஸ். 5வதாக பொன் பரலோகத்துக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எழுந்து நின்று ஆண்டு நோக்கி பார்த்து, எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்து, பொண்ணும் என்னுடையது வெள்ளியும் என்னுடையது என்று சொல்லி சேனையில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். காது உள்ளவன் கேட்க கடுவன். இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த பொன் தங்கமோ இல்லை, வசனம் தாங்க உங்களை உயிர்ப்பிக்கும். அதுதாங்க உன் வாழ்க்கையை செழிப்பாக்கும். அதுதான் உன் கண்ணீரை துடைக்கும். அதுதான் வியாதியை குணமாக்கும். அதுதான் உன்னை பரிசுத்தப்படுத்தும். அதுதான் உன்னை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆகவே பொன்னின் மேலே தங்கத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. அவரே உனக்கு துணை, அவரே உனக்கு கேடகமாக இருக்கிறார். இருந்தாலும் அதன் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. பொன்னை காட்டிலும் ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தி வைங்க. இயேசுவை உயர்த்துங்க. எங்கே போனாலும் தேவ பிரசனத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறேன், விக்கிரகமாக இல்லை, தேவ பிரசனத்தை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாக நம்ம இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரணம் செய்வார். உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. மரித்தாலும் கர்த்தர் உங்களை எழுப்புவார். உங்களை சரீரங்களை கர்த்தர் எழுப்பணும்னா கடைசி நாட்கள் உங்களை எழுப்புவேன் என்று சொன்னால் உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்துருங்க. கீறி கொள்ளாதீங்க, ஒப்பு கொடுத்துருங்க. அறிக்கை செய்யுங்க. இது வரைக்கும் செய்ததெல்லாம் பரவாயில்ல, இனி ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக வேறு வருகை நாளில் உங்களை என்னும் கர்த்தர் கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகத்தினுடைய மேன்மையை பாருங்களேன். எவ்வளோ அருமையான சத்தியத்தை நாம் கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்ம பரலோகத்தில் தங்கத்தின் மேலே நடப்போம். ஆமென். அல்லேலூயா. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி வெண்ணிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே.
பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். பொன் என்று சொன்ன இந்த காரியமானது அநேக தீமையான காரியத்துக்களை கொண்டு போகிறதாக நாங்கள் எச்சரிப்பின் தேவ செய்தியை நாங்கள் கேட்டோம். அதே போல் பொன்னானது உம்முடைய சமூகத்தையும் வேத வசனத்தையும் இன்னும் ஆண்டவரே பரலோகத்தினுடைய மேன்மையும் உண்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசித்து கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற என்ற வசனத்தின் அடிப்படையில் பொன்னானது சோதிக்கப்பட்டு எவ்விதமாய் அது கனமாக இருக்கிறதோ அதுபோல் மேன்மையாக இருக்கிறதோ அந்த அனுபவத்திலே கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அவனுடைய சமூகம் இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். வசனத்தின்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிறு